துரைபாண்டியன் சார் சார் சொல்லாத ஒரு கேஷியம் அப்படிங்கிறாங்க. ஒரு தேசிய கட்சியில் 6 ஆண்டுகள் முக்கிய பொறுப்பிலிருந்து விலகி தாவைக்கால ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ கேரளத்தில் அது பலமாக இருக்கணும், பலமாக உருவாகணும். அப்போ அந்த நம்பிக்கையில் தான் அவர் வெளியில் வர முடியும். அப்போ தாவைக்காவுக்கு அவர் ஏதோ ஒரு வகையில் முக்கிய பொறுப்புக்கு வர போகிறாருங்கிறது தானே அதில் புரிஞ்சிக்க முடியும். இல்லை, தாவைக்காவுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் என்று பேசப்பட்டிருக்கிறது. தினமலர் பத்திரிகை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி அவர் பனையூர் இல்லத்துக்கு வந்து கேரள மாநில தாவைக்கா தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்ற செய்தி வந்திருக்கிறது. இது பல ஊடகங்களையும் வந்திருக்கு, மலையாள ஊடகங்களையும் வந்திருக்கு, தினமலர் தமிழ்லேயும் வந்திருக்கு. இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்கணுன்னா, அதாவது நான் மலையாளத்திலே ஒரு பழமொழி சொல்கிறேன். நாயர் பிடிச்ச புலிவாள்னு ஒரு கதை சொல்லுவாங்க. நாயர் தெரிஞ்சோ தெரியாமே புலிவாலை பிடிச்சிட்டார். அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் கடிக்க போகுது, விட்டாலும் கடிக்க போகுது. இப்போ காங்கிரஸும் தாவைக்காவும் நாயர் பிடிச்ச புலிவாள் மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ அதை பிடிச்சிக்கிட்டும் இருக்க முடியாது, விட்டுட்டும் ஓட முடியாது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே இப்போ நீங்கள் பாருங்களேன், யார் யார் புலி யார் அது அவங்க பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம கவலைப்பட வேணாம். என்ன அதனால் வந்து இப்போ ஒரு பிரச்சனை வந்து உருவாகிட்டு இருக்கு. அகில இந்திய அளவில் இவர் தான் பிரதம மந்திரி வேட்பாளர்னு அறிவிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ராகுல் காந்தியை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறீங்க? அப்போ ராகுல் காந்தி துணை பிரதமர், புஷி ஆனந்த் உள்துறை அமைச்சரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது கூடவே இருக்கிறாங்க. அதை இன்னும் சொல்லணும்னா ரவீந்திரன் சார் திரும்ப வேற சொன்னார். இதை காங்கிரஸ்காரங்களும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே விஜய் வெற்றி பெற்ற உடனே முதல்லையே வாழ்த்து தெரிவித்து நாங்கள் உனக்கு உதவி செய்வோம், ஆதரவு அளிப்போம் சொன்னதே ராகுல் காந்தி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற ராகுல் காந்தியை வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு, பதவி செஞ்சு பிரமாணமும் செஞ்சு வச்சுட்டு போனாரு அப்படிங்கிறாங்க. இப்போ போனவரை இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு உதவி பண்ணவரை அகில இந்திய அளவில் ஒரு அது வந்து செய்தி வந்து சரியா தப்பாங்கிறத விட மோடியா ராகுல் காந்தியாங்கிற ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிற பொழுது விஜயா மோடியான்னு ஒரு நரேஷன் வந்து உருவாக்குறாங்க. அது வந்து சமூக ஊடகங்களில் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து காங்கிரஸுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனையை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்காங்க. ஒன்று. அடுத்து தேவனுடைய பாலிடிக்ஸ், அதை நம்ம ரவீந்திரன் துரைசாமி நல்லாவே சொல்லிட்டு அதில் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. தேவனை வைத்து செய்யக்கூடிய பாலிடிக்ஸ், தேவனை வைத்து செய்யக்கூடிய பாலிடிக்ஸ், தேவனை வீழ்த்த இல்ல தேவனை வச்சு தாவைக்கா என்ன பாலிடிக்ஸ் பண்ண போகுது, அதுதான் நான் சொல்ல வர்றேன். முதல்ல தேவன் யாருன்னு தெரியணும்ல, அப்பதானே இவர் என்ன அரசியல் பண்ணி தாவைக்காவை தூக்கி பிடிக்க போறாருன்னு தெரியும். இது வந்து தேவன் வந்து ஏற்கனவே கேரளா பீப்புள்ஸ் பார்ட்டின்னு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நவ கேரளா பீப்புள்ஸ் பார்ட்டி ஆரம்பிச்சாரு. 2 இடத்துல தேர்தல்னாரு. வடகராவில், திருவனந்தபுரத்தில் 800 ஓட்டு 900 ஓட்டில் தோல்வி அடைஞ்சவர். அதுக்கு அப்புறம் தான் பாஜகவுக்கு போகிறார். பாஜகவில் மாநில துணைத் தலைவராக இருக்கார். அப்படி மாநில துணைத் தலைவராக இருந்துட்டு அவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரோட இன்டர்வியூ கவனிச்சிங்கன்னா, என்னை எதுக்கும் பயன்படுத்திக்கல, அவங்களும் என்னை கண்டுக்கல, நானும் அவங்கள கண்டுக்கல. அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு பதவி எதுவும் கொடுக்கப்படவில்லை. அதனால் அவர் எங்கே போகணும்னு முடிவு பண்ணுறாரு. தாவைக்கா எல்லா குப்பையும் எங்கே வந்து சேருதுன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. அதிமுகவில் முதலில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான செங்கோட்டையன் எங்கே போனார்? தாவைக்காவுக்கு போனார். பாஜகவில் இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் எங்கே போனார்? தாவைக்காவுக்கு போனார். இப்படி பல பேர் திமுகவில் இருந்து போயிருக்காங்க, அதிமுகவில் இருந்து போயிருக்காங்க, பல பேர் வந்திருக்காங்க. இப்போ கேரளா மக்களால், அதாவது பிரேம் நசீர் மாதிரி ஒரு நடிகர், அவர் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் இவர் சொல்லுவார்ல, ஒவ்வொரு வீட்டிலும் நான் இருக்கிறேன், என்னோட ரசிகன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்ல, குடிகொண்டு இருக்கிறாருன்னு சொன்னார்ல, அதே மாதிரி பிரேம் நசீர் இருந்தார். ஆனால் அந்த பிரேம் நசீர் காங்கிரஸ் ஆதரவாளர் போனார். ஆனால் அவருடைய அரசியல் அங்கே எடுபடவில்லை. ஷீலா காங்கிரஸுக்கு வந்தாங்க, அவங்க அரசியல் அங்கே எடுபடவில்லை. இவர் ஏற்கனவே நின்று காலாவதி ஆகி போனவர். இப்போ அவரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு சொன்னால் அது வந்து கேரளத்தில் முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஹேசியம்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு புரிதல் இருக்குது கேரளாவில். என்னன்னா, அவன் சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்க்குறான். சினிமாவில் வந்து கைத்தட்டிட்டு போனால் நல்லா நடித்தா கை தட்டுவான். வெளியில் வந்து பொதுக்கூட்டத்துக்கு போனீங்கன்னா உங்கள் கூட்டத்துக்கே வரமாட்டான். அது பல தடவை நடந்திருக்கு. பிரேம் நசீர் கூட்டத்திலே ஷீலா கூட்டம் காங்கிரஸில் இருக்கும்போது அவங்க கூட்டத்துக்கு யாருமே வராமலாம் இருந்திருக்காங்க. அதனால் கேரளா என்பது படித்த சமூகம். அந்த படித்த சமூகத்தில் போய் இவர் எங்கள் தாவைக்கா என்ற ரசிக மனப்பான்மையோடு அங்கே ஒரு பிரச்சாரம் பண்ணால் அதில் தேவன் வந்து தலைமை தாங்கினாலும் அங்கு எடுபடாது. அங்கே ரசிகர் மன்றம் இருக்கானா இருக்குது, அவன் அதை பிரித்து பார்க்குறான். ரசிகர் மன்றம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு என்று பிரித்து பார்க்குற ஒரு உணர்வு இருக்கிறது. இது ஏற்கனவே பல முறை அங்கே சோதிக்கப்பட்டிருக்கிறது. அது கேரளா மட்டும் இல்லை, கர்நாடகாவிலே சோதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த தாவைக்காவுடைய அரசியல், அதுக்கு முன்னாடி சார் சொன்னார் பேரை மாத்திரை பற்றி, பிஆர்எஸ்
ஆல் இண்டியா மாற்றிக்கிட்டாங்க. ஏன் நம்ம எம்ஜிஆரே மாற்றினாரு அவசர காலத்தில். அந்த கட்சி வந்து ஆல் இண்டியான்னு இல்லைன்னா அது வந்து ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்குன்னு அந்த அம்மா பயம் காட்டின உடனே ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாற்றிக்கிட்டாரு. இப்படி பல பேர் மாற்றினார். இப்போ தாவேக்கா என்னவா மாற்ற போகுது? தமிழ்நாடு வெற்றி கழகம் இப்போ என்ன கேரள வெற்றி கழகமா இல்லை அகில இந்திய வெற்றி கழகமா இதெல்லாம் இருக்கு. அப்போ இங்க இருக்கிற மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இங்க கொடுத்த சொல்லிடுறேன், கொடுத்த ப்ராமிசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வாக்குறுதிகள், அதை நிறைவேற்றுவதில் இவர் எப்படி வெற்றி பெற போகிறார் என்பதுதான் இவருடைய செல்வாக்கு மற்ற இடத்துக்கு போகுமா இல்லையான்னு தெரிய வரும். நல்ல கவனிங்க, இவர் கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகிறார் என்பதை தெரிந்த பிறகுதான் இந்த இவர் பேசுகிற இன்னைக்கு சிஎம் நாளைக்கு பிஎம் அதுக்கு அடுத்த நாள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இப்படி தான் கூட சொல்லுவாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சட்டமன்றத்திலேயே அந்த பவுடர் மந்திரி பேசுகிறாரு. அவர் பேசும்போது அங்கே அவைத்தலைவர் முன்னவர் இருக்காரு, செங்கோட்டை எழுந்திரிச்சு சொல்லல. அப்போ அங்கே காங்கிரஸ் கட்சி அங்கே இருக்குது, அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்போ என்னன்னா ஒரு கள்ள நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது, கபட நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது காங்கிரஸை நான் இழுத்து விடுறதா இல்லை தாவேக்காவை நான் இழுக்கிறதான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே பிரச்சனை உருவாகி இருக்கிறது. ஆனால் கேரளாவில் இது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக வைத்துக் கொண்டு பார்த்தால் கேரளாவில் தமிழ்நாடு போல் தாவேக்கா வெற்றி பெற முடியாது. குறைவு. விஜய்க்கு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கேரளாவில் இல்லையா சார்? இல்லை, ரசிகர் மன்றம் இருக்கு, அங்கே பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், ஏற்கனவே பல நடிகர்களை வச்சு சோதித்து பார்த்து விட்டார்கள். அங்க வந்து யூடிஎஃப் எல்டிஎஃப் அதான் கேள்வி. நீ யூடிஎஃப் அங்க உள்ள ஜென்சிலையும் மாற்றம் வரலையா? ஜென்சி மாற்றம் வந்து அது தாவேக்காவுக்கான மாற்றம் இல்ல, ஒட்டுமொத்தமான அடிப்படை மாற்றத்துக்கானது ஜென்சி. நல்லா கவனிங்க, ஜென்சி இளைஞர்களோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி இளைஞர்களோ கேட்பது என்பது இந்த தலையணையை மாற்றி அந்த தலையணையை வைத்துக் கொள்வதல்ல, அடிப்படை மாற்றத்தை அவர்கள் வேண்டுகிறார்கள். அடிப்படையா மாற்றம் வர வேண்டும் என்று சொல்கிறார். அது வந்து ஜென்சி மாற்றம் தான். அதுக்கு இவருக்கு வரும்னா இவர் என்ன பண்ணிருக்கணும்? ஜென்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். ஆனா ஜென்சிக்கு ஆதரவு தெரிவித்து விடுவார்களோ என்று பயந்து போய் மெரினாவுக்கே பெரிய போட்டு போட்டவர், பல இடங்கள்ல போய் கல்லூரியில பூந்து மாணவர்களை தூக்கி கொண்டு வந்தவர்கள். அதனால வந்து ஜென்சி வந்து இவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் பாஷையிலே சொன்னா, மாணிக்க தாகூர் பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரசிய மனப்பான்மை மாறாமல் தாவேக்கா நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இப்போ ரவீந்திர துரைசாமி சார் சொல்லும்போது விஜய் வந்த பிறகுதான் பாண்டிச்சேரியில் கூட அது ரிஃப்ளெக்ட் ஆச்சுது. அது என்டிஏக்கு ஒரு ஸ்கோப்பா மாறிச்சு. நல்லா கவனிங்க, பாண்டிச்சேரியில ஸ்பாயிலர் கேம் ப்ளே பண்ணிருக்கான்னு ரவீந்திர சொல்றது கரெக்ட். அது கேரளால பண்ணுவாரா? ஆனால் அந்த கேம் வந்து கேரளாவில் எடுபடுமா அப்படிங்கறதான் கேள்வி. கேரளாவில் இருக்கிற சமூகம் அதை அக்செப்ட் பண்ணாது. திஸ் சைடு ஆர் தட் சைடு தான். பிஜேபிக்கு என்னங்க ஆச்சு? பிஜேபிக்கு என்ன ஆச்சு? பிஜேபிக்கு வந்து அவங்க வாங்குகிற வாக்குகளை மிக மோசமாக போய்விட்டது, அந்த அளவுக்கு போனது. அதனால வந்து தாவேக்கா என்ற கேரளாவில் விஜய் பிரச்சாரம் செய்தால் முதல்ல விஜய் என்ன டிசைட், தாவேக்கா தமிழக வெற்றி கழகமா கேரளா வெற்றி கழகமா இல்லை அகில இந்திய வெற்றி கழகமா, முதல்ல டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே எவ்வளோ வாக்கு வரும் என்னங்கிறத பின்னாடி யோசிப்போம். ஒரே ஒரு சீதான் நம்ம எல்லாரும் பேசுனதில் 2024 10 சீட்டு திமுகவோட கூட்டணி இருந்து காங்கிரஸ் ஜெயிச்சது எம்பியில். 21 எம்எல்ஏ எலெக்ஷனில் 18 சீட்டு ஜெயிச்சது, கரெக்டுங்களா? 26 5 சீட்டு தான் ஜெயிச்சது. 5 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு 18 5 போணுச்சுன்னா 13 சீட்டு தோல்வி அடைஞ்ச காங்கிரஸுக்கு காரணம் விஜய் தான். விஜய் கூட ஓட்டு கூட வாங்கினதுனால தான் திமுகவிலிருந்து காங்கிரஸ் ஜெயிக்க முடியலங்கிறதையும் நான் பதிவு பண்ணுறேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரை பிரதமர் கனவுங்கிற வார்த்தையை கூட எப்படின்னு எனக்கு புரியல, ஆனால் அதில் தான் கூட மக்கள் போட்டிருக்காங்கனால அதை ஆதரிக்கிறேன். சரி.